ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்கள் தலை விதியை மாற்றி எழுதுகிற முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்கணும். கோடீஸ்வரர் ஆன பல பேர் செக்கு மாடு மாதிரி வாழ்கிறத விட்டுட்டு சொந்தமாக தொழில் தொடங்கின நபர்கள் தான். உதாரணத்துக்கு ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களை எடுத்துட்டோம்னா, அவருடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட எந்த முதலீடும் இல்லை. அவர் கார் ஷெட்டில் தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அவர்கிட்ட இருந்த சில பொருட்களை விற்றுட்டு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோட தான் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறினார். அவர்கிட்ட இருந்ததெல்லாம் தன்னம்பிக்கை, துணிச்சல், அபாரமான ஐடியா. யாரெல்லாம் கோடீஸ்வரர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் உங்களுடைய தலைவிதி இதுதான், என்னாலெல்லாம் பணக்காரர் ஆக முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் எண்ணத்தை கைவிடணும். உங்கள் திறமைகளை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்கணும். முயற்சிகள் செய்யும்போது தோல்விகள் வரத்தான் செய்யும். சாதனையாளர்களை மாறினவங்க தோல்விகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக செதுக்கினவங்க தான். அதனால் தோல்விகளை பார்த்து நீங்கள் துவண்டு போகக்கூடாது. உழைக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்பவும் நமக்கு சாதகமாக அமையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை காரணம் காட்டி என் தலைவிதி இவ்வளவுதான்னு முடிவு பண்ணிட்டா உங்களால் பணக்காரர் ஆகணுங்கிற கனவை எட்டி பிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாதனையாளரை, அதாவது அடிமட்டத்தில் ஆரம்பித்து கோடீஸ்வரராக மாறின நபரை உங்களுடைய ரோல் மாடலாக வச்சுக்கோங்க. அவரை மாதிரி நானும் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகி காட்டுவேன்னு ஒரு வைராகியத்தை நீங்கள் உங்கள் மனசில் உருவாக்கணும். நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைஞ்சு ஒரு பணக்காரர் ஆகணும்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஆர் டீம் மெம்பர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் ரொம்ப முக்கியமானவங்க. நீங்கள் சரியான நபர்களோட கூட்டு சேர்ந்து உழைச்சாதான் உங்களால் கோடீஸ்வரர் ஆகணுங்கிற உங்களுடைய கனவை அடைய முடியும். பல சாதனையாளர்கள் தோல்விகள், தடைகள், சோதனைகள் இதையெல்லாம் கடந்து தான் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக மாறினவங்க. நீங்களும் அவங்கள பின்பற்றி உழைச்சிங்கன்னா உங்களாலையும் ஒரு கோடீஸ்வரர் ஆக முடியும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.